பேசினதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் அவ கூடவே இருந்திருக்கணும். நம்ம தொண்டை இல்லாம ஓட மாட்டான்னு அவளை குறைச்சி எடை போட்டுட்டோம்டி. ஏய், அப்ப ஓடி இருப்பான்னு நிஜமா தான் சொல்றியா? இப்படி பண்ணிருச்சு. இப்ப என்ன பண்றது? மைனா எப்படியும் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா. வா நம்ம போய் பார்க்கலாம். வா. பிரதர், வாங்க பிரதர். என்ன விஷயம்? எதுக்காக வர சொன்னீங்க? அது வந்து ஐயோ, விஷயம் தெரிஞ்சுச்சா? நமக்கே இப்பதான் தெரியும். அவருக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சிருக்குமா? அதுவும் சரிதான். இப்ப என்ன பண்றது? குமரேசனுக்கு விஷயம் தெரிஞ்சா மொத்த கதையும் கேட்டுடும். நாம ஒண்ணு பண்ணுவோம். கையில தேடி நாமளே போவோம். மாமாவுக்கு SMS பண்ணிடலாம். அவர் பின்னாடியே வந்துருவாரு. சரி, வா 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 வா. சொல்லுங்க. அட சொல்லுங்க. மெசேஜ் வந்திருக்கு பாருங்க பிரதர். அட அது யாராவது சும்மா குட் நைட்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ் அனுப்பிட்டு இருப்பாங்க. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. ஒன்றும் இல்லை பிரதர், ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். கல்யாண பொண்ணை பார்க்கணுன்றதை தவிர்த்து என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க, நான் தாராளமாக செய்கிறேன். என்ன பிரதர் இப்படி செக் வைக்கிறீங்க? இல்லை பிரதர், காலையில் தாலி கட்ட போகிறீங்க. வாழ்க்கை முழுக்க அவங்க கூட ஒன்றா தான் இருக்க போகிறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த அவசரம்? ஒன்றும் இல்லை பிரதர், இந்த கிஃப்டை கையில் கிட்ட கொடுக்கணும். பேசக்கூட வேணாம், வந்துடலாம். பிரதர், இதை நாளைக்கு ராத்திரி கொடுங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும். நாளைக்கு ராத்திரிக்கு வேற கிஃப்ட் வச்சிருக்கேன் பிரதர். தெளிவாக இருக்கீங்க. ஒன்றும் இல்லை பிரதர், இன்னைக்கு என் பேச்சுலர் லைஃபோட கடைசி நாள். கையலுக்கும் அதே மாதிரி தான். இன்னைக்கு நான் அவளுக்கு கிஃப்ட் கொடுத்தேன்னா என் லவ்வர் கையலுக்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். இதுவே நாளைக்கு அவளுக்கு கொடுத்தேன் வச்சுக்கோங்களேன், என் ஒய்ஃப் கையலுக்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரி ஆகிடும். என் லவ்வர் கையலுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் பிரதர். அநியாயத்துக்கு ஃபீல் பண்ணுறீங்களே. ப்ளீஸ் பிரதர், ஹெல்ப் பண்ணுங்க. சரி, ஒன்று பண்ணுவோம். கையல் ரூமுக்கு போவோம், அவங்க முடிச்சிருந்தா கொடுங்க, இல்லைன்னா திரும்ப வந்துடுவோம். ஓகேவா? டன். தேங்க்ஸ் பிரதர். வாங்க. ஹலோ 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 கார்த்திக், எங்க இருக்க கயல்? கார்த்திக், நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். கார்த்திக், நீ எங்க இருக்க? வந்துட்டியா கயல்? வந்துட்டேன்டா. வீட்ல இருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா கயல்? வந்துட்டேன்டா. நீ எங்க இருக்க? நான் ஓடி போறேன்னு ஏதாவது லெட்டர் எழுதி வச்சியா கயல்? வெச்சிட்டேன் கார்த்திக். அவங்கள வேண்டான்னு மொத்தமா நான் விட்டுட்டு வந்துட்டேன் கார்த்திக். அப்படின்னா அப்படியே போய் ஏதாவது கோயில் குளத்துல விழுந்து சாவடி. கார்த்திக், என்னடா சொல்ற? ஏன் சரியா கேட்கலையா? ஏதாவது கோயில் குளத்துல விழுந்து சாகுன்னு சொன்னேன். என்ன அப்படி பேசுற? எனக்கு பயமா இருக்குடா. இப்படி எல்லாம் பேசி விளையாடாத கார்த்திக், ப்ளீஸ். விளையாடுறானா? சீரியஸா சொல்றேன்டி, தயவு செஞ்சு செத்து போயிரு. கார்த்திக், ப்ளீஸ் ஸ்டாப். அர்ஜி,
சும்மா கார்த்திக் கோர்த்தின்ட்டு. ஏண்டி நான் தான் உன்னை வேணான்னு கழட்டி விட்டுட்டேன்ல, அப்படியே போய் தொலைய வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஸ்வேதா கிட்ட போய் நானும் கார்த்திக் லவ் பண்ணோம், அவனை எனக்கு விட்டு கொடுன்னு என்ன பத்தி ஏண்டி போட்டு கொடுத்த? கார்த்திக், நீ ஸ்வேதாவை லவ் பண்றதா திவ்யா சொன்னா, ஆனா அதை நான் நம்பவே இல்லடா. அதனாலதான் ஸ்வேதா கிட்ட போய் நம்மளை பத்தி சொன்னேன். நீ அப்படி பேசுனதுனால என்னாச்சு தெரியுமா? 20 கோடி ரூபாய் சொத்துக்கு ஸ்வேதா ஒரே வாரிசுடி. போயிட்டா, என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. ஏண்டி நான் மட்டும் தெருவில் பிச்சைக்காரனா இருக்கணும், ஆனா நீ கோடீஸ்வரம் வீட்டு மருமகளா இருப்பியா? கார்த்திக், நான் உன்னை வேண்டான்னு சொல்லவே இல்லையே. நான் உன்னை உண்மையதாண்டா லவ் பண்ணேன். நீ தானே என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போன. அதனால தாண்டா நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். ஆமா சொன்ன, உன்னை வேண்டான்னு தானே சொன்னேன். உன் அப்பா ஒரு பிச்சைக்கார பையன், உன்னை கல்யாணம் பண்ணா எனக்கு என்னடி கிடைச்சிருக்கும்? உன் குடும்பத்தோட சேர்ந்து நானும் தெருவுல திருவோடு பிடிச்சிட்டு இருக்கணும்டி. கார்த்திக், நான் உன்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணேன். எனக்கு ஏன்டா இப்படி பண்ண? நான் உன்னை லவ் பண்ணவே இல்லையே. குட்டியா இருந்தாலும் சிக்குன்னு இருந்தடி, அதான் உஷார் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தொடணும், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முத்தம் கொடுக்கணும். சி 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 சி. இப்படிலாம் நீ பேசுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கார்த்திக். அதாமா, அதான் ஆக்டிங். எப்படி ரியலா இருந்துச்சா? நேத்து எதுக்கு என் கையை அறுத்துக்கிட்டேன்னு தெரியுமா? அப்பதாண்டி இப்போ உன் கழுத்தை அறுக்க முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பனும் ஆத்தாலும் நீ வீட்டுல இல்லையேன்னு பாப்பாங்க, உன்னை தேடுவாங்க. கல்யாண பொண்ணை காணோன்னு அந்த வீடே கலவரமாகும். அப்புறம் நீ எழுதி வச்ச லெட்டரை உங்க அப்பா எடுத்து படிப்பான். அடி பாவி மவளே, உன்னை உசுருக்கு உசுரா எவ்வளவு பாசமா வளர்த்தேனடி, இப்படி மோசம் பண்ணிட்டியே, என்ன அசிங்கப்படுத்திட்டியேன்னு நெஞ்ச புடிச்சு கீழே விழுந்து செத்து தொலைவாண்டி. அத பார்த்து உன் ஆத்தாக்காரி என்னங்க என்னங்க என்னங்கன்னு அழுது அவளும் மண்டைய போடுவாடி. உன் மொத்த லைஃபும் க்ளோஸ். என் வாழ்க்கை கெடுத்தலடி, அதுக்கு வெச்சம் பாருடி ஆப்பு. சாவடி சாவடி சாவடி. தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பூட்டில் நினைக்கிறேன், சும்மா தான் சாத்திருக்கு. ஆமா, தொடங்க. என்ன பிரதர், யாருமே காணோம்? என்னாச்சு பிரதர்? என்னது இது? கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க முடிவு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். கண் காணாத இடத்தில் நானும் கார்த்திக்கும் வாழ தீர்மானித்துள்ளோம். தயவு செய்து எங்களை தேடவோ பிரிக்கவோ என்ன வேண்டாம். இப்படிக்கு கயல். ச்சே, என்ன கர்மம் பிரதர் இது? பிரதர் டென்ஷன் ஆகாதீங்க பிரதர். சத்தம் எப்படி போடாதீங்க. பிரதர் டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? என் ஃபேமிலிக்கு எனக்கு இது எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? அன்னைக்கு கூட அவகிட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசணும் தெரியுமா? உன் பாஸ்ட்டை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு. எல்லாத்துக்கும் மண்டே ஆடிட்டு என்னை இப்படி மோசம் பண்ணிட்டால பிரதர். சரி, நீங்கள் கோவப்படாதீங்க பிரதர்.
நாம எப்படியா தேடி கண்டுபிடிச்சிடலாம். எதுக்கு இனிமே எதுக்கு அவ எனக்கு தேவையில்லை பிரதர். இப்பவே எல்லார்ட்டையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன். பா ஐயோ பிரதர், அப்பா அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. அப்பா பிரதர் 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 அப்பா பிரதர் பிரதர் ப்ளீஸ் பிரதர், சத்தம் போடாதீங்க பிரதர். சொன்னா கேளுங்க நீங்க சும்மா இருங்க வேட்டேன். ஐயோ பிரதர், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க பிரதர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னங்க பொறுமையா இருக்குது? இல்ல எதுக்கு பொறுமையா இருக்கணும்ன்றேன்? ஷோ பிரதர், சத்தம் போடாதீங்க பிரதர், ஆளுங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஏன் சத்தம் போடக்கூடாது? பிரதர், இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. பொண்ணோட வாழ்க்கையா? அப்ப என் வாழ்க்கை நாசமா போலாமா? அப்படி இல்ல பிரதர். யோ, தப்பு பண்ணது அந்த பொண்ணு தான், தெரியும்ல உனக்கு. பிரதர், அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க பிரதர், நம்ம தேடி பார்க்கலாம். எதுக்கு? என்ன வேணான்னு சொன்னவே எனக்கு தேவையே இல்ல. ஐயோ பிரதர், அப்படிலாம் சொல்லாதீங்க பிரதர். யோ, அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கான்னு தெரியுதா உனக்கு? எங்களுக்கு இந்த ஊர்ல எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா? எங்க அப்பாவுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு தெரியுமா? போச்சு, எல்லாம் போச்சு. இது எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? எங்களை அசிங்கப்படுத்தினவள. ஐயோ பிரதர், ப்ளீஸ் பிரதர், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க பிரதர். பாருங்க வேட்டையன், என் மனசு எவ்வளவு கொதிக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். அன்னைக்கு தனியா பேசினப்பே அவ லவ் பத்தி சொன்னான். ஆனா நான் சராசரி ஆம்பளை மாதிரி கோவப்படல. காதலுங்கிறது எல்லார் வாழ்க்கையில வர உணர்வு தான். நீ கவலைப்படாத, நான் உனக்கு நல்ல புருஷனா இருப்பேன் பெருந்தன்மையா சொன்னேன். ஓடி போறவன் இந்த கல்யாணம் பேசுறப்பே ஓடி போக வேண்டியதானே? எதுக்காக கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் காத்திருந்த எங்களை கழுத்து இருக்கணும்? எதுக்காக நீங்க நல்ல மாதிரி பேசணும் சொல்லுங்க. விடமாட்டேன். எனக்கு நல்லவனவருக்கு தெரியும், கெட்டது பண்றவங்களுக்கு கெட்டவனவருக்கு தெரியும். அவங்க அப்பா இங்க தானே இருக்கான். என்னடா பண்ண வளர்த்துருக்க? நான் சட்டையை பிடிச்சி கேட்கிறேன். ஐயோ பிரதர் பிரதர், அவர் ஹார்ட் பேஷண்ட் பிரதர், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. டேய், நீ யாரா? எதுக்காக என் வாழ்க்கையில் தலையிடுற? பிரதர், கோவம் வந்தா என்ன 2 அடி கூட அடிச்சுக்கோங்க. ஆனா நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளுங்க. எது கேட்கணும்? நீ சொல்றத நான் எது கேட்கணும்? நீ ஏன்டா என் வாழ்க்கையில் தலையிடுற? பிரதர் பிரதர் ப்ளீஸ் பிரதர், சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க பிரதர். சொல்லிட்டே இருக்க, சும்மா பொறுமையான்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்க. எனக்கு என்ன நடந்துருக்கு தெரியுமா? எனக்கு பொண்டாட்டி அவ பிறகு இன்னொருத்தவங்க கூட ஓடி போயிட்டா. இப்போ வந்து என்கிட்ட பொறுமையாருன்னு சொல்ற. இதுவே உனக்கு நடந்தா சும்மா இருப்பியாடா? இதுவே உன் பொண்டாட்டி வேற கூட ஓடி போயிட்டா நீ சும்மா இருப்பியா? சொல்லுடா. இப்ப மட்டும் ஏன் அமைதியா இருக்க? வாய் திறந்து பதில் சொல்றா. இதே உன் பொண்டாட்டி வேற கூட ஓடி போயிருந்தா நீ சும்மா இருப்பியா? இருப்பேன். வார்த்தையில சொல்றதுக்கு எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். நிஜமா நடக்கும்போது தான் தெரியும் அதோட வலி என்னன்னு. எனக்கும் அந்த வலி தெரியும் பிரதர். பொண்டாட்டி வீட்டை விட்டு ஓடி போனா புருஷனுக்கு எப்படி வலிக்கும்னு எனக்கும் தெரியும். புரியல. நீங்க நினைக்கிற மாதிரி நான் கல்யாணம் ஆகாதவன்லாம் இல்லை. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட மனைவியும் என்ன வேணான்னு சொல்லி ஒரு நாள் ஓடி போனான். ஆனா நான் கோவப்படல பிரதர், பொறுமையாக தான் இருந்தேன். ஓடி போனவோ ஒரு ஆபத்தில் சிக்கிட்டா. அவளை நான் தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் இன்னொருத்தரை விரும்பினா. அதனால தான் அவளுக்கு என் கூட வாழ இஷ்டம் இல்லைன்னு, அவள் இன்னமும் அவரை தான் உயிருக்கு உயிராக நினச்சிட்டு இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். அவள் காதலனோட நானே அவளை சேர்த்து வைக்கிறேன்னு அவளுக்கு சத்தியமும் பண்ணேன். இப்போ அதுக்கான முயற்சியில் தான் இருக்கேன் பிரதர். கொஞ்சம் பொறுமையா இருங்க பிரதர். கையல்வெளி அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இப்ப நம்ம பண்ண வேண்டியது கையல்வெளியை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அந்த பையன் உண்மையான காதலோட இருந்தா நாமளே அவங்கள சேர்த்து வச்சிரும். அப்படி இல்லைன்னா கையல்வெளியை நீங்க ஏத்துக்கோங்க பிரதர். விட்டு கொடுப்போர் கெட்டு போவது இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க பிரதர். ஏண்டி, நான் தான் உன்னை வேணான்னு கழட்டி விட்டுட்டேன்ல, அப்படியே போய் தொலைய வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஸ்வேதா கிட்ட போய் நானும் கார்த்தியும் லவ் பண்ணோம், அவனை எனக்கு விட்டு கொடுன்னு என்னை பத்தி ஏண்டி போட்டு கொடுத்த?
உன் அப்பாவே ஒரு பிச்சைக்கார பையன், உன்னை கல்யாணம் பண்ணா எனக்கு என்னடி கிடைச்சிருக்கும்? உன் குடும்பத்தோட சேர்ந்து நானும் தெருவில் திருவோடு பிடிச்சிட்டு இருக்கணும்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பனும் ஆத்தாலும் நீ வீட்டுல இல்லையேன்னு பாப்பாங்க. அவமானம் தாங்க முடியாம 2 பேரும் தூக்குல தொங்குவாங்க. உன் லைஃப் காலிடி, சாவடி. இல்ல, இது நடக்க கூடாது. அதுக்கு நான் உயிரோடு இருக்க கூடாது. அப்பா அம்மா விட்டுட்டு வந்த நான் தான் சாகணும். நான் தான் சாகணும். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ வீட்டை விட்டு வந்துட்டல. என்னடி ஆச்சு? ஏன் இப்படி பண்ண? கார்த்திகை ஏமாத்திட்டேன் மைனா. ஏண்டி வீட்டை விட்டு வந்துட்டு நீ இவ்வளவு ஈஸியா சொல்றியே, அதுக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மாவை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? உன் முகம் வாடி போனதை பார்த்தே அந்த மனுஷன் நெஞ்ச புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அது தெரியுமா உனக்கு? ஏண்டி உன்னை இத்தனை வருஷமா பெத்து வளர்த்து உங்க அப்பா செத்தாலும் பரவாயில்ல, ஆனா உனக்கு மட்டும் உன் காதல் வேணும் இல்ல? அப்படியே பார்த்தாலும் ஒரு நல்லவனை லவ் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, போயும் போயும் ஒரு பொம்பளை பொறுக்கிடி. காதலிச்சவளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட்டுட்டு போறவன் ஆம்பளே கிடையாது. அவனை நம்பி மோசம் போயிட்டோமேன்னு நினைக்காத. இப்பவாது அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோமேன்னு நினை. உன்னை விட்டுட்டு போனவனை பத்தி நீ ஏண்டி நினைக்கிற? பார் கயல், இது முட்டாள்தனம். தூக்கி போட அவன. உன் அப்பா அம்மாவை விட அவன் முக்கியமா போயிட்டான்ல. பாரு, நீ வந்தது யாருக்கும் தெரியாது. என் கூட வா, யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. விடிஞ்சா கல்யாணம். எதுவும் நடக்கலன்னு நினைச்சுக்கோ. பாரு, நாளையில இருந்து புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பி. வா போலாம். நான் வரல மீனாட்சி, என்ன விட்டுரு. என்ன பாரு கயல், குமரேசனை விட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையவே அமையாது. சந்தோஷமா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோடி. உன் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்து. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். சொன்னா கேளு. வா போலாம். மாமா ஏன் குமரேசனை கூட்டிட்டு வந்தாங்க? எல்லாமே தெரிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி என் அப்பா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? தப்பு பண்ணிட்டேன், வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்டேன். குமரேசன், அது வந்து எனக்கு எல்லாம் தெரியும்.
மன்னிச்சிடுங்க. நான் உங்களை ஏமாத்திட்டேன். வீட்டை விட்டு ஓடி வந்து உங்களை நான் அசிங்கப்படுத்திட்டேன். நான் மன்னிச்சிருங்க ப்ளீஸ். மன்னிச்சிருங்கன்னு சாதாரணமா சொன்னா நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? பண்ண காரியத்துக்கு உன்னை தண்டிக்காம விட மாட்டேன்டி. குமரேசன், நீங்க சும்மா இருங்க மீனாட்சி. நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? காலம் முழுக்க சந்தோஷமா என் கூட பொண்டாட்டியா வாழணும். முடியுமா உன்னால? இந்த தண்டனை ஏத்துக்குவியா? இப்பவும் சொல்றேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இன்னைக்கு நீ பண்ண தப்ப குத்தி காட்டி பேச மாட்டேன். என்னைக்கு உன்னை காயப்படுத்த மாட்டேன். என் கூட வாழ உனக்கு சம்மதமா? குமரேசன், நான் தப்பு பண்ணவன். ஐ லவ் யூ. நான் உங்களை ஏமாத்திருக்கேன். ஏய், ஐ லவ் யூ டி. உங்க அளவுக்கு நான் நல்லவே இல்ல. ஐ லவ் யூ. ஏ குலமணி, இன்னும் என்ன பாத்துட்டு இருக்க? அவர்தான் கண்டுபிடிக்க கேட் ஓபன் பண்ணிட்டார்ல, போ. ஏ போடி, போடின்ற